இருக்குங்களா? நாங்க இப்போதைக்கு அந்த கட்சியிலும் இல்லைங்க ஐயா. கடந்த 10 ஆண்டு காலத்தில் யாருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது? இந்த 10 ஆண்டு காலத்துல நாங்க ஆட்சி யாரோட இது சிறப்பா இருந்துச்சுன்னு கேட்டா, எங்களுடைய எதிர்காலமா இருக்கிற இரட்டை இலை கட்சியில எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, போதை பழக்கம் அதிகப்படியா இப்போ இருக்கிற ஆட்சி காலத்துல அதிகமாயிடுச்சு. கல்வி, வேலையின்மைன்றதுக்காக காரணமாவே தான் என்ன ஆயிடுச்சு, போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புன்னு ஒண்ணு இந்த ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு இல்லைன்ற மாதிரி நான் பாக்குறேன். அதனால இதை ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம ஆட்சியில என்ன இருந்ததுன்னா, வேலை வாய்ப்பு அதிகபட்சமா இருந்தது, கல்வி அதிகபட்சமா இருந்தது. அதுக்கப்புறம் 11க்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டு காலத்தில் யாருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லா இருந்தது. அரசியல் கட்சியில் இருக்கிறீர்களா? இல்ல சார். இல்லையா? சரி, இல்லைன்னா நீங்க அதுக்கான ஆப்ஷன். இளைய தலைமுறை வாக்காளர்கள் நீங்கள் 2026 ஆட்சி அமைக்க கட்சி எதிர்பார்க்கும் திட்டங்கள், வாக்குறுதிகள் என்ன? மறுபடியும் அம்மா உணவகம் போன்றதெல்லாம் சிறப்பா இது பண்ணணும். தமிழ்நாட்டின் இளம் தலைமுறை எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன? வேலையின்மை. இளைய தலைமுறை வாக்காளராக நீங்கள் 2026 ஆட்சி அமைக்கும் கட்சியிடம் எதிர்பார்க்கும் திட்டங்களும் வாக்குறுதிகளும் என்ன? லேப்டாப் திட்டம், அப்புறம் தங்கத்துக்கு தாலி கொடுத்திருந்தாங்க, அந்த திட்டம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். முன்னாடி கொடுத்த திட்டம் எல்லாம் இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சி தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் எதுக்காக உங்களுக்கு பிடிக்குது? குடிமராமத்து நாயகன். குடிமராமத்து நாயகர்.